எதில் ஒரு முன்னணியில் இருக்கிறார்? ஒருவேளை தெரிஞ்சு தான் பேசாமல் இருக்காரா, இல்லை அவருக்கு நல்ல மனசு இருந்து பேச தெரியாமல் இருக்காரா அப்படின்னு அவருக்கான வாய்ப்பு வரும்போது தானே அவர் செயல் திட்டத்தில் தானே நமக்கு தெரியும் அவர் எப்படியாப்பட்டவர்னு. பார்ப்போம் பொறுத்திருந்து. இளைஞர்கள்ட்ட அவருக்கான வாக்குகள் அதிகப்படுமா வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? யாரும் யாரையோட ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த இயக்கத்துக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். இவங்க அவங்க எடுத்துருவாங்க, இவங்கெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேச முடியுங்க. ஒரு உண்மையான தொண்டை அந்த இயக்கத்தில் தான் இருப்பான், என்றைக்குமே மாற மாட்டாங்க. வேடிக்கை பார்க்க கலைஞர் வந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்தாலும் பார்ப்போம், ஜெயலலிதா வந்தாலும் பார்ப்போம், ஜி.கே. மூப்பனார் ஐயா ஒரு கட்சி தொடங்கினார், அவர் வந்தாலும் ஓடி பார்ப்போம். புரிதுங்களா? அதை வச்செல்லாம் நம்ம கணக்கிட முடியாது. இவங்க அவங்ககிட்ட போயிடுவாங்க, அவங்க இவங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு. புரிதுங்களா? அதனால் அவங்கவுங்க வாக்கு உழுவும் போது புதுசாக வந்தவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக நான் நாம் தமிழர் அப்படி மதிப்பிடலை. ஏன்னா அவங்க ஒரு ஆணி வேறு. அவங்க தமிழை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தைரியமாக நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழர்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணும், தமிழ் தேசியம்ங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. சமயத்தில் அவங்க மாநாடை பார்த்து கூட வியந்தேன். ஒரு கூட்ட நெரிசலோ, ஒரு மது பழக்கமோ, ஒரு சேர் உடைப்போ, இல்லை அவங்களுக்கான உணவு கூட யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு 2.5 மணி நேரம் மாநாட்டில் அவர் உரையாற்றி இருக்கிறத பார்த்தேன். அது ஒரு மணி நேரம் 80 நிமிடம் அசையாமல் அந்த தொண்டர்கள் உட்காந்ததை பார்த்தேன். அப்படி பேசக்கூடிய தலைவராகவும் அவரை பார்த்தேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் போனால் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முக்கியமாக மீட்டிங்கை முடிச்சுட்டு பேசுறதுக்கே கண்டென்ட் இல்லைன்று போயிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு வாக்கு மாறுதுன்னு அந்த தொண்டர்களை மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக நாம் தமிழர் அந்த வாக்குகளை இழக்க மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது 1% கூட தான் இருக்குமே தவிர குறையும்னு நான் நினைக்கல. அது எல்லாருக்குமே எங்களை போன்ற ஆண்டு இந்த தமிழ் பற்றோடு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும். இது அரசியல் கிடையாது, ஒரு நடுநிலையான கருத்தினது. இளம் தலைமுறை வாக்காளர்கள் முதல்ல வாக்கு போட போறேன், ஓட்டு போட போறேன்ற அந்த இளம் தலைமுறைகளுக்கு இப்ப இருக்க அரசியல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் புரிதல் இருக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு? அவங்க உண்மையிலேயே அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கான ஒன்றை தான் அவங்க திரும்பி பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வேட்டி தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்குது, எந்தெந்த தலைவர்கள் போராடி இருக்காங்க, எப்பேற்பட்டவர்கள்லாம் இந்த மொழிக்காக, தமிழுக்காக, இந்த மண்ணுக்காக, உரிமைக்காக, இந்த வாழ்க்கைக்காக, இன்றைக்கி நம்ம ஓட்டளிக்கிற இடத்துக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்காக கூட எத்தனை உரிமைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். போராடி அதுக்காக போராடி உயிர் நீத்த அந்த தலைவர்கள் எல்லாம் நினச்சி பார்த்து அந்த வரலாறை படித்து பார்த்து வாக்களிக்கணும். அந்த வாக்கே ஒரு முத்தான வாக்காக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜஸ்டிஸ் கட்சி தொடங்கின வெட்டி நீதி கட்சி தொடங்கி, திக தொடங்கி, திமுக தொடங்கி, அதுக்கப்புறம் அதிமுக, இப்படி பெருந்தலைவர் காமராஜருடைய அவருடைய தியாகம் திருமணம் ஆகாமல் அவர் எவ்வளோ ஒரு எளிமையில் இருந்தார். தந்தை பெரியார் என்ன மாதிரி அறிவுகளை உங்களுக்கு சுயமரியாதையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம், அண்ணாவுடைய கருத்துக்கள் எல்லாம், தனி தமிழ்நாடு கோஷங்களை எல்லாம், முக்கியமாக இந்திய எதிர்ப்பில் உயிர் நீத்த அந்த இளைஞர்கள் எல்லாம், அன்றைய மாணவர்களாக இருந்த கல்லூரி மாணவர்களாக இருந்த அந்த மாணவர்களுடைய வரலாறெல்லாம், இன்றைய இளைஞர்கள் அந்த தியாகங்கள் எல்லாம், இந்த தமிழ்நாடுங்கிற பேர் எடுக்க எத்தனை உயிர்கள் சங்கர்லிங்கத்திலிருந்து உயிர் நீத்த தலைவர்கள்லாம் நினைத்து பார்த்து